சாஸ் வகைகளில் உள்ள விளைவுகள் பற்றி மருத்துவர்கள் பலமுறை எடுத்துரைத்தாலும் அதனை கேட்டு மக்கள் திருந்திய பாடில்லை. தக்காளி சாஸ், ரெட் சில்லி அல்லது கிரீன் சில்லி சாஸ் என கலராக சாஸ்களும் விதவிதமான உணவுகளையும் பார்க்கும்போது சாப்பிடத்தான் அனைவருக்கும் தோன்றும். ஆனால் அதனை அளவோடு சாப்பிட்டால் பரவாயில்லை. தினந்தோறும் எடுத்துக்கொண்டால் தான் அதிகமான பக்க விளைவுகள் உடலில் ஏற்படும். எல்லா சாஸ்களிலும் எண்ணெய், சர்க்கரை, புளிப்பு சுவைக்காக வினிகர் சேர்க்கிறார்கள். மேயனைஸ் சாஸில் முட்டையின் மஞ்சள் கரு, வினிகர், சர்க்கரை, உப்பு, கொஞ்சம் மைதா சேர்த்து தயாரிக்கிறார்கள். நீண்ட நாட்கள் கெடாமல் இருப்பதற்காக பதப்படுத்தும் பொருட்களை சேர்க்கிறார்கள். இவை அதிக கலோரி கொண்டவை. இதனால் கரையாத கெட்ட கொழுப்புகள் உடலில் சேர்ந்து பருமன் பிரச்சனையை ஏற்படுத்தும். ரெட் சில்லி சாஸ், கிரீன் சில்லி சாஸ் போன்றவைகளும் அதிகம் சேர்த்து கொள்ளக்கூடாது. சிவப்பு மிளகாய் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியது. பர்கர் தயாரிக்கும் போதே அதிக அளவு சாஸ் சேர்த்து தான் செய்கிறார்கள். சுவைக்கு அடிமையானவர்கள் மேலும் அதிக சாஸை ஊற்றி அதில் பர்கரை தொட்டு சாப்பிடுகிறார்கள். மேலும் சூடான சாஸினை சாப்பிடும்போது நாக்கு மற்றும் உணவு குழாயில் எரிச்சல் ஏற்படும். அது மட்டுமின்றி அல்சர் பிரச்சனைகள், மேலும் உங்கள் உடல் வெப்பநிலையில் மாற்றம் ஏற்பட்டு தூங்குவதற்கு சிரமம் ஏற்படும். இது உடல் நலத்தை எளிதில் கெடுத்துவிடும். சாஸ் உணவுக்கு தேவையில்லாத ஒன்று. சுவையை தவிர அதில் எந்த சத்துக்களும் இல்லை. இதனால் அதனை தவிர்ப்பதே நல்லது. இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இந்த தகவலை நீங்க தெரிஞ்சிட்டதோட மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இது மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்கள், மருத்துவ தகவல்கள், சினிமா செய்திகள், அழகு குறிப்புகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப செய்திகளை நீங்க ஒரே இடத்துல பெறணும்னா மறக்காம ஸ்மார்ட் டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.